தம்பியும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். நான் பாருங்க இன்னைக்கு சரி ஒரே சாப்பாடா வச்சிடலாம்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடுக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் காமிக்க குக்கரை காமிக்க தக்காளி சாப்பாடுக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு 10 மணிக்கு என்னமோ ரிசல்ட் வரும்னு சொல்லி. ஆமா 10 மணி 9 மணி அந்த டைம் ரிசல்ட் டைம் தெரியல. ஆனா எப்ப ரிசல்ட் வந்தாலும் அந்த டைம்ல நம்ம பார்க்கவே முடியாது. வெப்சைட் எல்லாமே சர்வர் ப்ராப்ளம் ஆயிரும். இல்லைன்னா முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படின்னு தெரியல. ஸோ வந்து ரிசல்ட்டை பார்க்குற எல்லா தங்கங்களும் மார்க் கம்மியா இருக்கு அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். பாஸ் ஆயிட்டீங்களா அது போதும்னு சொல்லி நினச்சிக்கோங்க. மார்க்கை பேஸ் பண்ணி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு மன உளைச்சல் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம இப்படி மார்க் வாங்கிட்டோமா அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபியூச்சர் நிறையா இருக்குது. இப்போ ஸ்கூல் தானே, அதுக்கப்புறம் காலேஜ் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் இதை விட நல்லா படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேலண்டடாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். இந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து உங்களோட படிப்பும் சரி உங்களை வந்து நீங்கள் மதிப்பு குறைச்சி எதுவுமே நினச்சிடாதீங்க. தம்பிக்கு அதே தான் சொல்கிறோம். மார்க் வரட்டும், பாஸ் ஆனால் பாஸ், எப்படியும் பாஸ் ஆயிடுவான்னு வச்சுக்கோங்க. பாஸ் ஆயிடுவான் தம்பி. மார்க் இப்படி கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினைக்க வேண்டாம். நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். இன்னும் காலேஜெல்லாம் இருக்குல்ல, அதில் நீ நல்லா ஸ்கோர் பண்ணு, நல்லா படி, ஒரு வேலைக்கு போ, நீ சம்பாரிச்சு நீ வந்து உன்னோட கையில் உன் சொந்த காலில் நில்லு அப்படின்னு நாங்கள் நிறையாவே நம்ம தம்பிக்கு சொல்லியிருக்கோம். அவன் வந்து மனசில் பயம் இல்லாமல் இருக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு பயம் இல்லாமல் மனசில் உங்களோட ரிசல்ட்டை பார்த்து ஹாப்பியாக இருங்க. உங்கள் ரிசல்ட் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. எல்லாருமே கேட்பாங்க எத்தனை மார்க்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு. உங்கள் சொந்த பந்தத்துலேருந்து தெரியாதவங்க வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் அந்த வீடியோ போகிறனால எங்களோட ஃபேமிலிஸ் நீங்கள் எல்லாருமே வந்து தம்பியோட ரிசல்ட் நேற்று வரை கேட்டுட்டு இருந்தீங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்தால் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணியிருக்கீங்க. முகம் தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி எங்களுக்கு பிடித்தவர்களும் சரி பிடிக்காதவர்களும் சரி எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ரிசல்ட் அப்டேட்டை அவங்க பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து தம்பியை வந்து வாழ்த்துங்க. சின்ன தம்பி வந்து அங்க ரிசல்ட் பாக்குறாரு. அவங்க அக்காவோடதும் அவங்க அண்ணாவோடதும் அங்க ரிசல்ட் பாக்குறாரு. நாங்களும் அந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். அதனால இன்னைக்கு குயிக்கா எல்லா வேலையும் ரொம்ப ஆமா ரெடியா இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து மார்க் நினைச்ச மார்க் வரல, இல்லை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நடக்காத ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து சொல்கிறோம் குழந்தைகளே, எதை கவலையே பட வேண்டாம். அதுக்கான வழி வேற ஒன்று இருக்கும். மாறுதல் ஒரு வழி இருக்கும். அதுக்கு தந்தாப்புல மாற்றிக்கலாம். தப்பான முடிவு யாரும் தயவு செய்து எடுக்க வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப ரிக்வெஸ்டா நான் கேட்டுக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க தங்கம். ஏன்னா வந்துட்டு இந்த உயிர் வந்து அம்மா அப்பா கொடுத்தாங்க. ஆமா மோட்டிவேஷனலா நான் சொல்றேன். 17 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு நீங்க வந்து வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு உயிர் வந்து விலை மதிப்பு அதிகம், ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷனலா சொல்றேன். ஏன்னா நான் 12th ஃபெயில். இந்த ரிசல்ட் அன்னைக்கு நான் சொல்றேன். எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. ஆமா சோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் இருந்து மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் இருக்கு. யாரும் வந்து இந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. சரியா தங்கம்? எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். உங்களோட ரிசல்ட் வந்து ஹாப்பியா ஸ்வீட் எல்லாத்துக்கும் கொடுத்து ஹாப்பியா இருங்க. சரி ஓகேங்களா? நம்ம குயிக்கா எல்லா வேலையும் முடிச்சு ரெடி பண்ணிடலாம். தம்பியோட ரிசல்ட்டை அப்படியே வீடியோல உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இப்போ வந்து தம்பியோட ரிசல்ட் வந்து நாங்கள் 2 பேரும் பார்க்க போகிறோம். சார் வந்து குளிக்க போயிட்டாரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவனோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். பக்குன்னு இருக்கு மாமா. எதுக்கு பார்க்கலாம், இரு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு பார்ப்போம். ஏன்னா இப்படி தான் போடணுமா? இப்படி தான் போடணும். கடவுளே, எனக்கு மாமா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிசல்ட்டு பார்க்குறது மாமா. நான் 10th கூட சரி தெரிஞ்சுக்கல. என்னென்ன போடுறீங்க? நம்பர்லாம் போடணும். இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? அப்போ உனக்கு பார்க்க தெரியல அப்படிதானே? அப்படியே வரும். இல்லை அப்படியே இருந்து இப்படி தான் வருது. என்ன மாமா அப்படியே இருந்து இப்படி தான் வருது? சரி தமிழ்நாடு ரிசல்ட்டு ஓகே. தப்பாக ரிசல்ட்டு பார்க்குறேன். வந்துருச்சு அந்த மாதிரி தம்பி வந்து சொல்லாம போடு. தெரியுதே. வாய் அசைக்காத. என்ன சொப்பன அரைஞ்சிரும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தா, தேதி, அப்புறமா இது எல்லாமே கொடுக்கணுமா? ஆமாம் மாதம் அப்புறம் வந்து வருஷம் லைனாக கொடுக்கணும். அது கரெக்டாக மாற்றி கொடுத்தோம்னா வராது. என்ன மாமா கெட் மார்க் கொடுத்தா மார்க் வந்துடும். சரி கொடுங்க, என்ன மார்க்குன்னு பார்க்கலாம். இன்னும் மாமா வந்துருச்சு மார்க்கு. இரு
எஸ் தீபக்குமார். எஸ் தீபக்குமாரா? அவனோட ரிஜிஸ்டர் மார்க் எடுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஐயோ சத்தியமா தம்பி இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. வந்து பார்த்தான்னு வச்சுக்குவேன். இப்போ நம்ம வந்து அவன் வர்றதுக்குள்ளே எதையாவது ஒன்று கண்டிப்பாக அவனுக்கு வந்து இந்த இது சர்ப்ரைஸ் பண்ணணும். இதை வந்து இந்த மார்க் நம்ம அவன்கிட்ட சொல்லவே கூடாது. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க்கு. சத்தியமாக அதை அவன் நினைக்கவே இல்லை. அவன் சொன்ன மார்க் எங்களுக்கு நல்லா தெரியும். 350 to 400. காலேஜில் கூட என்ன மார்க் சொல்லிட்டு வந்தோம், இவ்வளோதான் மார்க் வரும் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தோம். நான் இவ்வளோ மார்க் வந்து அம்மா என்னமாம்மா சென்டம் கவுண்டுக்கு மட்டும் 4 மார்க் கம்மியா இருக்கு. நம்மளே 4 மார்க் இருந்தா சென்டம் எனக்கு ரொம்ப செம்ம ஜாலியா இருக்கு. வரட்டும் பையன் வந்தோடனே வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மார்க்கை சொல்லக்கூடாது, என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு அப்ப எப்படி ஷாக் ஆகுறான்னு பாக்குறான். பிராங்க் பண்ணி ஷாக் கொடுப்பான். அம்மா எனக்கு பக்கு பக்கு பக்குங்குது இருக்கு. இருட்டா வரட்டும் வந்தவொடனே எனக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. வரட்டு நான் பிடிக்கிறேன். நீ சத்தம் போடு. ஏன்னா நான் சத்தம் போட்டால் நம்ப மாட்டேன். மனசுல உனக்கு ஏதாவது பக்கு நாய்க்குச்சுனா நான் சத்தம் போட்டால் வந்து அவனுக்கு செட் ஆகாது. நீ எப்பவும் போல திட்டு. என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்கிற? பாரு பாரு நல்லா மடி பாரு. ஐயோ எல்லாத்துலயுமே 80க்கு மேல 90க்கு மேல ஏதோ ஒன்னுல தான் 70க்கு மேல மொத்தம் எல்லாத்துலயும் நல்ல மார்க். ஒன்னுல மட்டும் சென்டிமெண்ட்டுக்கு 4 மார்க் கம்மி. ஐயோ சத்தியமா சொல்றேன் தம்பி இந்த மார்க் வாங்க நான் நினைச்சே பார்க்கல. பாஸ் ஆனா போதும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து அவன் வந்து சொன்னது அவன் 4க்கு மேலதான் வரும்னு சொல்லி சொன்னான். ஆனா அதெல்லாம் விட மார்க் ஐயோ கடவுளே. சரி 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 இரு முருகா முருகா முருகா. ஐயோ எனக்கு அப்படியே மூச்சு வாங்குது. வந்துட போறேன். சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. வந்துட போறேன். இது எப்படி எடுக்கிறது? ஸ்கிரீன்ஷாட் போடுறதா? ஸ்கிரீன்ஷாட் போடாத. ஸ்கிரீன்ஷாட் போட்டாச்சு மார்க்கை. ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் மார்க்கை. தம்பி வரட்டும் கட் பண்ணிக்கிங்க. எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன். தம்பி வந்து குளிச்சுட்டு சார் வந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டான் சீரியஸா மூஞ்சி சீரியஸா. ஏய் வா. நம்பர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டா ரிசல்ட் பார்க்காம என்னடா மார்க் வாங்கி வச்சிருக்கிற நீ? நான் அப்படியே சொன்னல வரறதா வரும்னா. அது இப்படி நீ சொன்ன மாதிரியே வந்து மார்க் கரெக்ட்டா அந்த மார்க் வந்திருக்குது. நான் தான எழுதுறேன். நான் சொல்றேன். ஏன் தீபக் இப்படி மார்க் வாங்கி வச்சிருக்கிற? நான் சரி ஒரு நல்ல மார்க்னாச்சும் ஒரு மனசை தேர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா மார்க் வாங்கி வச்சிருக்கிற நீ? என்ன தீபக் ஒரு நல்ல மார்க் எடுத்துனா ஒரு கொஞ்ச நாச்சும் நம்மளுக்கு வந்து கட்டுற ஃபீஸ்ல குறையும் அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஏன் தீபக் இப்படி பண்ணி வச்சிருக்கிற? நீ சொல்றதா சரி விளையாட்டுக்கு தான் சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் தீபக்கு சொல்ற மார்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாதான் என்னவா? நீ எடுக்கிற மார்க் வச்சுதான் தம்பி அது இன்னும் உனக்கு போட்டு மார்க் அதிக மார்க் எடுப்பான். நீயே இப்படி கம்மியா எடுத்தீனா அப்புறம் அவன் என்ன எடுப்பான்? போ. ஏன்டா இப்படி பண்ண? நீ உன்னெல்லாம் நான் நம்பின பாரு என்னை சொல்லணும். சரி இப்படி பண்ணிட்டு தீபக். ஏன் தீபக்கு போட அம்மா திங்கல சாப்பிடாம கொள்ளாம எங்களுக்கு ரிசல்ட் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகி போச்சு. என்ன பையனோ மார்க் எடுத்து பிராங்க். என்ன பிராங்கா? அம்மா இந்தா சீக்கிரம் மார்க் பண்றா. இங்க பாரு மார்க் எவ்வளவுன்னு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க். நீயே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டே. எழுதுறவனே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டியா. மார்க்க பாரு. நீ என்ன மார்க் சொன்ன? என்ன மார்க் வந்திருக்கு பாரு. பரவாயில்லடா. கடவுளே என்னங்க சக்கரை. உங்களுக்கு ஸ்வீட் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். சூப்பர் தீபக். நாங்க நினைக்கவே நீ அதாவது யாருமே நினைக்காத ஒண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாமே அட்மிஷன் போறப்ப என்ன சாமி சொன்னோம், இந்த மாதிரி தான் வரும்னு சொல்றாங்க சார் தம்பி. அப்புறம் நீ அப்படின்னு சொன்ன நீ போன்ல கூட பேசல பிரின்சிபால் கிட்ட. அவர்கிட்ட நீ என்ன சொன்ன? சார் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னானா இல்லையா? எப்படி இல்ல ஆனா எனக்கு ஒரு சின்ன இது இருந்துச்சு. எது தெரியுமா? ஸ்கூல்ல நடந்த ரிவிஷன் டெஸ்ட் அந்த இதுல எல்லாத்துலயுமே மிஸ் சார் சொல்லிட்டே இருந்தாங்க, தம்பி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கிறான், நல்லா படிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா பப்ளிக்ல எப்படி எழுத போறான்னு தெரியல. ஆனா நம்ம கிளாஸ்ல எல்லாம் எல்லா மார்க்கும் ஹாக்கில பாத்தீங்கன்னா எவ்வளவு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கான் தெரியுங்களா? இது ஃபுல்லாமே சர்டிபிகேட் தான். இது எல்லாமே அவனோட ஹாக்கி கனவு சர்டிபிகேட் தான். இது எல்லாமே இது இருக்கிறது எல்லாமே
அவனோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அவன் மெடல் எல்லாமே இருக்கு. இதுலயே வந்து இவன் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண மாட்டான், விட்டுருவான்னு நினச்சேன். ஆனால் தங்கம் உனக்கு பிடிச்ச கோர்ஸில் 6 மார்க் கம்மிடா சென்டம்க்கு. ஒரு சப்ஜெக்ட்ல வெறும் 4 மார்க் இல்லை 4 இருந்தா சென்டம் மார்க். அதுக்கு வேற ரீவேல்யூஷன் போடலாமா அப்படின்னு நானே யோசிக்கிறேன். போடலாமா தீபக்கு? வேணாமா? போடலாம். சரி வேண்டாம் விடு. அப்படின்னா என்ன? வேண்டாம், அது ரீவேல்யூஷன்னா மறுபடியும் அந்த பேப்பர் செக் பண்ணி போடுவோம். இல்ல வேணாம், இருக்கட்டும். 96 இருந்துட்டு போட்டோம், அதுவே நல்ல மார்க் தான். வாழ்த்துக்கள் தங்கம், வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் தங்கப்பிள்ளை, தங்கப்பிள்ளை. வெரி குட் வெரி குட் வெரி குட் தீபக்கு. தீபக்கு நீ நீ வா, நீ வா. சொல்லு, அவன் ஏதோ சொல்லட்டும். நீ வா, நீ வா, நீ போ. நீ சொல்லு, மார்க் நம்ம நினைச்சு பார்க்காத மார்க் எனக்கு வந்திருக்கு. நீ சொல்லு. நீ தானே உனக்கு பேப்பர் திருத்துறாங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நீ நன்றி சொல்லு. நன்றி சொல்லிரு, தேங்க்ஸ் சொல்லு. உங்க ஸ்கூலுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லு. நன்றி சொல்லு. சொல்லு, பேசு, சொல்லிரு. இத்தனை வருஷமா நீ 6ல இருந்து அந்த ஸ்கூல்ல 12th வரைக்கும் நீ படிச்சிருக்க. எந்த அளவுக்கு உன்னை வந்து படிக்க வைக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்திருக்காங்கனால மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் கிடையாது. உனக்கு சொல்லி கொடுத்தவங்க, டீச்சர்ஸ், உன்ன டீம்ஸ், எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. சொல்லிரு, தேங்க்ஸ் சொல்லு. சும்மா டீச்சர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுக்கா, சொல்லு. உன்னோட இதுல இருந்து சொல்லு, உன்னோட மனசுல இருந்து எப்படி சொல்லியோ சொல்லு. சொல்லிரு. எப்படி சொல்றது? ஏய் மிஸ்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லு. அவங்க பாப்பாங்கல்ல, அவங்க கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சொல்லிடு. ஷையா இது பண்றான். இல்ல இல்ல, காமனா சொல்லிடு. காமனா எல்லாத்துக்கும் சொல்லு. நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் சொல்லு. நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கனா அது டீச்சர்ஸ், ஸ்கூல் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாருமே தான். அவங்களே வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நீங்க இந்த மார்க் எடுத்திருப்பேன்னு. ஆமா சொல்லு. நாங்க சொல்லி கொடுத்த ஒரு மாதிரி இருக்கு, எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பையன் பேச தெரியலைங்கிறாங்க. 12th முடிச்சு காலேஜ் போற பேச போகலைங்கிறாங்க. இத்தனோடு போல கேட்டிருக்குல்ல வீடியோல என்ன பேச்சு பேசுது. இப்படி இருக்கிறான். சொல்லி கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்றேன், அவ்வளவுதான். அதை மட்டும் சொன்னீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நீ என்ன சொல்ற? தேங்க்யூ சொல்லுவல. அதேதான். அவங்க நேர்ல இருந்தாங்கன்னா நேர்ல இருந்தா சரி பாப்பா. நேர்ல மிஸ் சாரை பார்த்து எவ்வளவு என்ன பண்றா, என்ன ரியாக்ஷன் பண்றான்னு பாப்பா. அதே நாங்க வீடியோ எடுப்போம். போடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எனக்கு அப்படியே படபடன்னு வேர்க்க விறுவிறுக்காயிருச்சு. தம்பியோட ரிசல்ட் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நீங்க ஃபுல்லாவே நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து தம்பியை வாழ்த்துங்க. தம்பி மார்க் கம்மியா எடுத்திருந்தாலுமே எக்ஸாம் அன்னைக்கு போறப்ப எல்லாம் எல்லாரும் விஷ் பண்ணீங்க. உங்களோட எல்லா விஷஸும் தான் இதுக்கு காரணம் நாங்க நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. டீச்சர் சார், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாத்துக்குமே நன்றி. பேப்பரை வெளியே திருத்தின அவங்க அந்த சார் மேடம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் இல்ல அப்படின்னா தம்பி இந்த மார்க் எடுத்துக்க முடியாது. இவ்வளவு நேரம் மார்க்குங்கிற என்ன மார்க்னு சொல்லாம நீங்க கண்டிப்பா மார்க் வரும். வேணா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து எங்களை சத்தியமா சொல்றேன், எங்களை பிடிக்காதவங்க எங்க சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இதுக்காகவே எங்க சேனல் வந்து பாப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த சமர்ப்பணம். நாங்க எக்ஸாக்ட்டா அந்த மார்க் என்ன அப்படின்னு நாங்க கரெக்டா சொல்லல. ஆனா இருந்தாலும் நாங்க எவ்வளவு மார்க் மேல எடுத்திருக்கான்னு நான் வேணா சொல்லிடுறோம். அதாவது 500க்கு மேல எடுத்திருக்கான். ஏன்னா அதனாலதான் நாங்க இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டோம். ஏன்னா 500க்கு அவன் எக்ஸ்பெக்ட் நாங்க சொல்லிட்டே இருப்போம். 500 மேல எடு, 500 மேல எடு, 500 மேல எடு. எனக்கு வரவே வராது. அப்ப நாங்களே மனசு மாறிட்டோம். சரி வராது இல்ல, சரி நான் அவ்வளவுதானே, கம்மியா தானே வரப்போகுது அப்படின்னு நாங்களே மனசை தேத்திக்கிட்டோம். ஆனா நாங்க எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி மார்க் எடுத்து எங்களோட மனசை ஃபுல்லா ஹாப்பி ஃபுல் பண்ணி. இல்ல நான் வந்து மனசை கொஞ்சம் இது படுத்திட்டேன். பரவாயில்ல தம்பி ஏதோ ஒரு மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆனா போதும், அவனை வந்து எந்த ஒரு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத காலையில கூட ஷார்ட்ஸ்ல சொல்லிருப்போம் பாத்தீங்களா. வரது வரட்டும் தான் நினைச்சோம். பட் வந்து சந்தோஷம் கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தீபக் சூப்பரா படிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி காலேஜிலும் தம்பி நீ நல்லா படிக்கணும், நீ வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்காக அம்மா அப்பாவோட வாழ்த்துக்கள். எப்பவுமே உங்க கூட வந்து நாங்கள் 2 பேர் எப்பவுமே நிற்போம். அதாவது நீ வந்து தப்பு பண்றப்ப வந்து என்ன சொல்றது, உன்னை தட்டி கேட்ட அடுத்து திருத்துற ஒரு பேரண்டா இருப்போம். அதே மாதிரி நீ ஒரு நல்ல விஷயம் பண்றப்போ உன்னை வந்து வாழ்த்தி வழி நடத்தி நல்ல ஒரு பேரண்ட்ஸாவும் இருப்போம். நாங்க இருப்போம். ஓகேவா? இப்போ இல்ல எப்பவுமே பங்கா இருப்போம். நீ வளர்ந்து நல்லா இருக்கணும். அதே நீயும் சரி தம்பியும் சரி எப்பவுமே நல்லா இருக்கணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் உன்னை பார்த்து தான் தம்பி வந்து வரப்போறான். ஓகேவா? உனக்கு போட்டி தம்பி தான். அண்ணன் இந்த மார்க் எடுத்திருக்கான், அவனோட நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா தம்பி வருவான். தம்பி வந்து ஃபோன் பண்ணிட்டு அண்ணன் என்ன மார்க்குன்னு இன்னும் நாங்க சொல்லல. தம்பிக்கு நான் வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல சூப்பர் வீடியோஸ் தான் வரும். ஏன்னா எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வரனால சர்ப்ரைஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் கேட்ட கிஃப்ட்ல இருந்து 2 தான் வந்திருக்கு. 5 கிஃப்ட் வரும். ஏத்தாங்க நீ அப்பாவோட பர்த்டே வரப்போகுது.
அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க போறீங்களா? சரிங்களா, எனக்கு மூச்சு வாங்குது. அவங்க சித்தி எல்லாருமே எனக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லணும். ஓகே ஓகே பாய். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சந்திப்பு. உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு காத்து சார். பாய்.